4வது வாரம் நாம் வழக்கமாக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு நாள். பெண்களுக்கு சங்கத்தினரோடு இணைந்து இந்த நாளின் வழிபாட்டில் நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த தபசு காலங்களிலே அதிகமாக நாம் ஜெபத்திலே நேரத்தை செலவிடுகின்ற போது நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் நமக்கு பதில் தருகின்ற ஆண்டவராகவும், நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகின்ற ஆண்டவராகவும் செயல்படுகின்றதை புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை நாம் அதை அறிக்கை செய்யும் வண்ணமாக இந்த பாடலின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அறிக்கை செய்ய இருக்கின்றோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். அவளை நாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற போது நிச்சயமாகவே நாம் என்ன காரியத்திற்காக இந்த தபசு நாட்களிலே, இந்த லெந்து காலங்களிலே உபவாசித்து ஜெபிக்கின்றோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு, ஒரு அறிக்கை செய்கின்ற மனதோடு கூட நாம் இணைந்து இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வார். கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்கின்றார். ஆகார் வனாந்தரத்திலே கண்ணீர் விட்டு அழுத போது அவருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கும் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற நம்மை கண்ணீரை துடைக்கின்றவராய், நம்மை பிரித்தெடுத்து தம்முடைய மகிமையால் நம்மை ஆட்கொள்ளுகின்றவராய் நம்மோடு கூட வாழ்கின்றார். அந்த ஆண்டவரை ஆராதிப்போம். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கிறார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். லெந்து காலம் நம்மை உடைத்து உருவாக்குகின்ற ஒரு காலம். உயவுடைய கையிலே களிமண்ணாய் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்மை உடைத்து புதிய பாண்டமாய் உருவாக்குவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர்.
நம்முடைய நினைவுகளின்படி அல்ல, அவருடைய நினைவுகளின்படியே, அவருடைய நினைவுகள் எண்ணங்களின்படி, அவருடைய சித்தத்தின்படியே மேலான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். நினைவு அல்ல, அவர் நினைவு மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர். உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர். உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர். உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அவர் காலங்களை நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தால் ஜெயம் பெறுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெயம் பெறுகின்ற மக்களாய் ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார். தடைகளை மாற்றுகின்ற ஆண்டவர் நம் முன்னணியிலே நடந்து போகிறார். நம்பிக்கையோடு கூட இந்த ஜெப காலங்களில் நம்முடைய ஜெப வாழ்வை வளர்த்துக் கொள்வோம். ஜெபத்தினை தொடர்ந்து மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. பாதைகளை கத்த உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை அதிகமாய் ஆட்கொள்கின்றதை உணர்வோம். இந்த நாட்களிலே நாம் கேட்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகின்றதை உணர்வோம். ஆனாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள்ளாய் நாம் வருகின்ற போது நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால், உம்முடைய சத்துவத்தினால் என்னை பலப்படுத்த சுவாமி என்று சொல்லி கேட்கின்ற போது ஆண்டவர் நம்மை புதிய ஒரு பலத்தினால் அபிஷேகத்தை நிரப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த உணர்வோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவமில்லாத எனக்கு சத்துவத்தை தந்தருளும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறேன். உங்களுடைய பலன் இல்லாமல் நான் வந்திருக்கிறேன், சத்துவம் இல்லாமல் வந்திருக்கிறேன்.
என் வார்த்தைகள் மூலமாக என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. கால்களை போன்ற ஒரு உன்னத பலனை நேரத்தில் இந்த ஜெப நேரத்தில் ஆராத நேரத்தில் நம்ம கட்டளையிடுவார். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும் ஆண்டவரே. சோதனையை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. மாய உலகினை வெறுக்க என்னை பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரம் நீர் என்னை பலப்படுத்துகின்ற ஒரு நேரம். சாத்தான் தன்னுடைய மலையில் என்னை வீழ்த்தி விடாதபடி, சோதனையிலே நான் விழுந்து விடாதபடி ஆண்டவருடைய வார்த்தையினால் பலப்படுகின்ற ஒரு நேரம். ஆண்டவருடைய அபிஷேக வார்த்தைகளை நோக்கி கடந்து வருகின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வரிகளை பாடுவோமா. சாத்தானை எதிர்க்க ஆண்டவர் பலன் தருவார். சோதனையை சகிப்பதற்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் பலன் தருவார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும், சோதனை ஜெயிக்க பலன் தாரும். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும், சோதனை ஜெயிக்க பலன் தாரும். மாய உலகில் வெறுக்க
நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, பலன் இல்லாமல் வந்திருக்கிற சுவாமி, ஆண்டவரே, பலன் குன்றி போனவர்களாய் வந்திருக்கிற சுவாமி, எந்த விதத்திலையும் எங்களுடைய திராணியினால் நாங்கள் எதுவும் செய்ய இயலாதவர்களாய் வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களால் ஜெயம் கொள்கிறவர்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களை முற்றுமுடிய ஆண்டவரே ஜெயம் கொள்ள முடியவில்லை சுவாமி. ஆண்டவரே, மாம்சமான பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறோம், ஆவியிலே பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சுத்தமாக எங்களிடத்தில் எந்த பலனும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, யாராவது நேரத்தில் நீர் ஒரு விசையாய் இந்த தபசு நாட்களிலே எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை உம்முடைய சத்துவத்தினால் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை இடைக்கட்டும்படியாய் செபிக்கிறோம். எழுந்து காலங்களிலே தபசு நாட்களின் ஆசீர்வாதத்திலே சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற போதெல்லாம், இந்த சமூகத்திலே கூடிய ஆலயத்திலே வீட்டிலே ஜெபிக்கின்ற போதெல்லாம் ஒரு உன்னத பலன், ஒரு உன்னத மகிமை எங்களை ஆளுகை செய்யும்படியாய், ஒரு உன்னத பலனினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, யாரெல்லாம் அப்படிப்பட்ட பலவீனத்தோடு இன்றைக்கு நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படி பலன் இழந்தவர்களாய் சரீரத்திலும் ஆத்மாவிலும் வேதனையோடு கூட உம்முடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய பலன் வல்லமையாய் அவர்கள் மீது கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு உன்னத அபிஷேகம் அவர்கள் மத்தியில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு உன்னத பலன் அவர்களை உச்சந்தலையிலிருந்து நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னத மகிமை இப்பொழுது எங்களை ஆளுகை செய்வதாக, ஒரு உன்னத மகிமையின் மேகம் எங்களை மூடிக்கொள்வதாக, உன்னத ஆவியானவருடைய அருள் எங்களை பலப்படுத்துவதாக, ஆண்டவரே பலப்படுத்துவதாக. சரீரத்தில் பலவீனத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நேரத்தில் சரீரத்தில் ஒரு பலன் கட்டளையிடப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் உடைய வல்லமை பாய்ந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இப்பொழுது கடந்து வந்து சரீரத்தில் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ இப்பொழுது உம்முடைய வல்லமை இப்பொழுது கடந்து வந்து பலப்படுத்தும்படியாய் உம்முடைய ஆவியினால் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மான்களின் கால்களை போல ஒரு உன்னத பலனை கட்டளையிடுவீராக. மான்களின் கால்களை போல ஒரு உன்னத பலனை இப்பொழுது தருவீராக. இப்பொழுதே ஒரு உன்னத பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இப்பொழுது உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அன்றைய விருமையாய் வந்திருக்கின்றோம். அன்றைய சோர்ந்து போனவர்களாய் வந்திருக்கிறோம். பலன் குறைந்து போனவர்களாய் வந்திருக்கிற சுவாமி, எந்த விதத்திலையும் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எங்களால் எந்த விதத்திலையும் ஆண்டவரை முன்னேற முடியவில்லை. பல தடைகள், பல தோல்விகள், பல முன்னேற்றத்திற்கு தடையான காரியங்கள் ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகின்ற ஆண்டவர் எங்கள் முன்னிலையில் நடந்து போகிற நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கிற சுவாமி, கடன் பாரத்தோடு வேதனையோடு கூட முடங்கி போய் கிடக்கின்ற மக்களுக்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கின்றோம். சரீரத்தில் பலவீனத்தோடு கூட ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கின்றவர்களுக்கு, மருந்து மாத்திரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இப்பொழுது ஒரு உன்னத பலன் கட்டளையிடப்படுவதாக. இந்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மகிமையின் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிற சுவாமி, வார்த்தைகள் எங்களை நோக்கி கடந்து வருகின்ற போது, ஒரு நாள் பெருமையாய் திரும்பாத வார்த்தைகள் எங்களை நோக்கி கடந்து வருகின்ற போது ஒரு உன்னத பலன் எங்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. அழைத்து வந்திருக்கும் தாசரை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படி ஆய்ச்சபிக்கின்றோம். நீர் வெளிப்படுவீராக. வார்த்தைகள் வல்லமையாய் கடந்து வருவதாக. வார்த்தையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. மகிமையின் கரத்திற்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, யாராவது நேரத்தினை பொறுப்படுத்திக் கொள்கிறாக. தேவ பிரசனம், தேவ ஆளுகையும் எங்கள் ஒவ்வொருவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய சிலுவை சுமந்து எங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள்.